வழி ஒன்றை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வழி தான் அந்த இடத்துல கொடுக்குது. சரியா? நீ தடுமாறி நின்னையா, ஆள் தடுமாறி திசை இல்லாமல் தனிமரமாக நின்னையா, உனக்கு ஒரு கெட்ட பேர் அந்த இடத்துல வந்து அந்த கெட்ட பேர் உருவாக்குற வீட்டில் இருந்து உன்னைய கொண்டு போய் வேற இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. அதாவது காவல் நிலையத்தில் நிற்கிற நிலையில வந்து நிற்கிது. அந்த இடத்துல வர்ற பிரச்சனைக்கு நீ வாழ்றதுக்கு உண்டான வழி, உன் குழந்தைகளுக்கு உண்டான வழியை நீ தான் பார்க்கணும். அந்த இடத்துக்கு போ. அது இதனால தான் சுற்றி சுற்றி வருது. அதை நான் எப்படி மாற்றி கொண்டுட்டு வரணும்னு என் இடத்துக்கு கொண்டு வாங்க நான் மாற்றி கொடுக்குறேன். ஆனால் நீ மாறி நின்னையா, உனக்கு ஒரு பேர் வந்து நீ போய் வேற இடத்துல நிற்கிற நிலையில இருக்கு. அந்த நிலை வரக்கூடாது. புரியுதா இல்லையா? வரக்கூடாது அந்த நிலைக்கு. ஏன்னா உனக்கு வர்ற வேலைகள் அந்த இடத்துல வேற வேற மாதிரி வருதுதாய். பார்த்து சுதாரணமா இருக்கணும். புரியுதா இல்லையா? இருங்கம்மா, ஒரே நிமிஷம் வாங்க, நீங்கள் வாங்க, ஒரே நிமிஷம் இருங்க. நான் வாங்க. ஒரே குடும்பத்தில் தாம்மா புள்ள பார்த்துட்டு கூடிய சீக்கிரமாக வந்து சேர்த்துருவாங்க. கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வழி இருக்கு. சரி, நீ போக அந்த இடத்துக்கு நீ போக கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க. சில வேலைகள் அந்த இடத்துல அடுத்தவங்க மூலமாக அந்த இடத்துல வந்துட்டு பார்த்து சுதாரணமாக இருக்கும். இருங்க ரவி, நான் ஒரே நிமிஷம் வாங்க. இருங்க, சாமியை கூப்பிடுது.